السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 4 நாம் எதை கற்றோமோ அதை இந்த காணொளியில் நான் பகிர்ந்துள்ளேன். அப்போ 4வது வகுப்புல உஸ்தாத் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆன் நம்ம உள்ளத்துக்குள்ள நுழையணும், அது நமக்கு பயம் தரணும் அப்படின்னா அதுக்கு சில பண்புகளையும் தகுதிகளையும் உஸ்தாத் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. உதாரணமா குர்ஆன்ல 59வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை நாம மலையின் மீது இறக்கி இருந்தோம்னா அந்த மலையானது அச்சத்துல அது நடுங்கி போயிருந்திருக்கும். மலை என்ன இருக்குமா, அச்சத்துல நடுங்கி அது நடுங்கி போறத நீங்க நடுங்கி பிளந்து போறத நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்மளுடைய உள்ளத்தோட அல்லாஹ் மலையை இந்த இடத்துல ஊமையா அல்லாஹ் ஒப்பிடுறான். இந்த மாதிரியான உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு அல்லாஹ் மேலும் இந்த வசனத்துல சொல்றான். அப்போ மலை அதோட பண்பு எப்பேற்பட்ட பண்பு, அது நிலையானது, அது உறுதியானது, அது பிரம்மாண்டமானது. இப்படி மலையோட பண்புகளை அடுக்கிட்டே போலாம். அந்த மலை எவ்வளவு ஜைஜாண்டிக்கான அந்த மலையே அல்லாஹ் குர்ஆன் அது மேல இறக்கி இருந்தேன் அப்படின்னா அந்த மலை நடுங்கி பிளந்திருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த மனிதர்களுக்காக நான் இந்த குர்ஆனை இறக்கி அவங்களோட உள்ள பிளவுபடலையே, அவங்களோட உள்ள இது ஏத்துக்கலையே, அவங்களோட உள்ளம் மென்மையாகலையே அப்படின்றது அல்லாஹ் இந்த இடத்துல உவமையா சொல்றான். அப்போ மலை எவ்வளவு பிரம்மாண்டம், அதுக்கே அதே அந்த பாறைகளும் அது கல்லாவும் மண்ணாவும் கரைஞ்சிரும் இந்த குர்ஆனுக்காக. அந்த அளவு அந்த மலை கரையும் போது நம்மளோட உள்ளம் கரையலை இல்ல, அதை தான் அல்லாஹ் இந்த வசனம் மூலியமா நமக்கு தெரிவிக்க பார்க்கிறான். இன்னும் இந்த மலை குர்ஆன் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, நீ குர்ஆன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மலை தன்னுடைய தகுதியை இழந்துருது, தன்னுடைய தகுதியை விட்டு கொடுத்துருது. ஆனா நம்மளுடைய உள்ளமானது எப்படி இருக்கு, இறுகி போய் குர்ஆன் தானே அது நம்ம குர்ஆன் இப்படிதான் அப்படின்னு நினைச்சு குர்ஆன் அணுகக்கூடாது. குர்ஆன் எப்படியோ அது அப்படிதான், அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆஸ் இட் இஸ் அது எப்படியோ அது அப்படிதான். நான் அதை வேற தோற்றத்துல தான் பார்ப்பேன். நான் மனசுக்குள்ள நினைச்சது குர்ஆன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புது இதோட நம்ம அணுகணும்னா குர்ஆனானது நமக்கும் பயனளிக்கும் அப்படின்றது இந்த வசனம் மூலியமா நமக்கு தெரிய வருது. இன்னும் 2வது உஸ்தாத் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 7வது அத்தியாயத்துல 204வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமீஹு அல்லாஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னும் குர்ஆன் ஓதப்படும் போது அதை நீங்க செவி தாழ்த்தி கவனமா கேளுங்க, அப்போ நீங்க நிசப்தமா இருங்க, அதனால நீங்க கிருபை செய்யப்படுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். செவி தாழ்த்தி கவனமா கேட்கணும் அப்படின்னா வெறுமனே நான் கேட்கறது எப்படி, நான் அதை செவி தாழ்த்தி என்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி அதை நான் கவனமா கேட்டு அதை என்னோட உள்ளத்துல நான் பதிய வைக்கிறேன் அப்படின்றது எப்படி. அப்போ இதற்கான வேறுபாடுகளும் அதோட நுணுக்கங்களையும் நம்ம உள்ளார்ந்து கவனிக்கணும். மேலோட்டமா படிச்சேன் அப்படின்னு கடந்து போயிடாம அதை உள்ளார்ந்து கவனிக்கக்கூடியவங்களா நம்ம இன்ஷா இருக்கணும். இன்னொன்னு வசனம் இந்த உள்ளத்தை பத்தி அப்படி பார்க்கணும்னா 50:37 அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ذلك ذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 50:37 அல்லாஹ் சொல்றான், நீங்க யாருக்கு உள்ளம் உள்ளதோ அவங்க இதை கவனமா செவி விடுவாங்க, அவங்களுக்கு இதுல தக்க படிப்பினை இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்போ உள்ளவங்க தான் இதை கவனமா செவி விடுவாங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம எல்லாருக்கும் உள்ளம் இருக்குது இல்ல, நம்ம ஏன் அதை கவனமா செவி விட மாட்டேங்கிறோம்? அப்போ இந்த உள்ளமானது எப்படிப்பட்ட பண்புகள்ல இருக்கு, அது எப்படி ஒரு கவனிப்போட ஒரு ஈடுபாடோட அந்த குர்ஆனை அணுகுது, அப்போதான் நமக்கு அதுல இருந்து படிப்பினை கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ சாதாரணமா இந்த வசனத்துல
உஸ்தாத் அவர்கள் சொன்ன மாதிரி அல்கஸ்னு ஒரு அல்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது வந்து ஆர்டர் அரபிக் கிராமட்டிக்கல் இதுபடி பார்த்தோன்னா அது வந்து அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஆர்டராக சொல்லும் போது தான் அந்த வேர்டை வந்து அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அவன் வந்து அது வந்து அது போட்டான், அந்த செவியை வந்து அந்த குரான் மீது போட்டான். அதனால தான் அவனோட உள்ள வந்து அதை வந்து உள்வாங்கி அதுலேருந்து அவன் படிப்பினை பெறுவான் அப்படின்ற மாதிரி அந்த அல்க அப்படின்ற வார்த்தையோட பொருள் வந்து வருது. அப்போ அந்த மாதிரி அந்த குரானுக்கு வந்து நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை செவித்தாழ்த்தி கேட்கக்கூடியவங்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்முடிவு நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்முடிவோட அணுகக்கூடாது. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக பேர் சுட்டிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த நேம் டேக், இவங்க வந்து இப்படி தான் நேம் டேக் கொடுத்துருவாங்க. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்புகள்லேயே ரொம்ப அழகான பண்பு என்னன்னா, அவங்க யாரையுமே முன்முடிவு செய்ய மாட்டாங்க. இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான பண்பு நம்மள இடத்துலயும் இருக்கணும். உதாரணமா உஸ்தாத் அவர்கள் ஒரு எலியை வச்சு ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு ஆய்வாளர் வந்து 2 வகையான எலிகளை வந்து ஒரு இதுல போய் ஒரு மக்களிடத்துல இருந்து கொடுக்குறாங்க. அந்த 2 வகையான எலிகள்ல ஒரு வகை எப்படி இருக்கும்னா, அவங்க சொல்லும் போது அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வகையான எலிகள் வந்து அமைதியாகவும் அது அழகா சாப்பிட்டுக்கிட்டு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வகையான எலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து இடையூறாக இருக்கிற மாதிரியான எலிகள்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அதை வந்து அப்சர்வ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி அந்த மனிதர்கள் அந்த எலிகளோட ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க, அந்த எலியை கொடுத்தவர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த எலிகள் வந்து அட்டகாசம் பண்ணிச்சு, இந்த எலிகள் நல்ல விதமா இருந்துச்சுன்னு. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஆய்வு பண்ண கொடுத்தாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, இந்த எலிகளுக்கான பரிசோதனை இது கிடையாது, இது மனிதர்களுக்கான பரிசோதனை. எப்படி வந்து நாம ஒருத்தவங்களை சொல்லி கொடுக்குறோமோ அவங்கள நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அது அப்படிதான் தெரியும். இப்ப நாமளே உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, மனதளவுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கெட்டதே செஞ்சாலும் அதை நம்ம வந்து நல்ல விதமா தான் எடுத்துப்போம். அவங்களோட சூழ்நிலை எப்படி, இதே ஒரு நமக்கு பிடிக்காதவங்க அந்த விஷயத்த செஞ்சா அவன் அப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம பேசிடுறோம்ல. அதே மாதிரி நல்லது கெட்டதை வந்து பிரிச்சு பார்க்கணும். அந்த நல்லது கெட்டதை வந்து நம்ம பார்த்ததுக்கு பிறகுதான் நம்பணுமே தவிர முன்கூட்டியே இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணுகுமுறையை வந்து நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. முன்முடிவு இல்லாம குரானை அணுகுனாதான் அதுல உள்ளது வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப உதாரணமா அல்லாஹ் என்ன சொல்றான், 5 அல் மாயிதால அல்லாஹ் 104வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வந்து இறக்கி அருளிய இந்த வேதத்திலையும் இந்த தூதரின் பக்கம் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் கூறப்பட்டா, இதுக்கு உள்ள மூதாதையர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து எங்களுடைய மூதாதையர்கள் இருந்த மார்க்கமே எங்களுக்கு போதுமானது, நாங்க அதிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து முன்முடிவு செய்த மாதிரி தான். அவங்களுடைய மூதாதையர்கள் அதுல இருந்தனால அது சரி தப்புலாம் தெரியாம நான் அதையே ஃபாலோ பண்றாங்க. அப்போ சரி தப்பு வந்து பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய தன்மைகளும் அறிவுகளும் நம்ம இடத்துல இருக்கணும். இருந்தாதான் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள போனோம்னா அது தப்பாதான் தெரியும். அப்போ எதையா இருந்தாலுமே இது எப்படின்னு தெரியாது, நான் இப்பதான் இதை அணுக போறேன் அப்படின்ற மைண்ட் செட்டை நம்ம மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி இறங்கணும்னா தான் குரான் நமக்குள்ள வரும் அப்படின்றது இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு வந்து தெரிய வருது. 4வதா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த குரானுக்கு வந்து கட்டுப்பட்டு இதை நம்ம கத்துக்கிட்ட இந்த செய்திகளுக்கு வந்து செயல் வடிவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்போ இந்த மேலும் ஒரு வசனத்தை உதாரணம் காட்டினாங்க அப்படின்னா, 39ல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்க வந்து அவர்கள் சொல்லை செவிமடுத்து அதில் அழகானதை பின்பற்றுவார்கள், அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டுவான், அவர்களே அறிவுடையவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த குரானுடைய சொல்களை வந்து செவிமடுத்து அதுல அழகானதை வந்து பின்பற்றுவாங்க, அவங்க தான் அல்லாஹ் வந்து நேர்வழி காட்டினான், அவங்க தான் அறிவுடையவர்கள்
உள்ளவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம இந்த குரானை வெறுமனே கேட்டோன்னு இல்லாம அதை செவிமடுத்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்போ இந்த 4 பண்புகளையும் தகுதிகளையும் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சோதிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். வாஹிர் தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.